டெக்னாலஜி நம்ம வாழ்க்கையை எந்த அளவுக்கு ஆக்கிரமிச்சிருக்குன்னா இப்போ போப் ஆண்டவரே அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காரு. அமெரிக்காவின் முதல் போப்பான போப் லியோ அமெரிக்க இளைஞர்களுடன் ஒரு கலந்துரையாடல பங்கேற்ற போது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ பற்றியும் அரசியல் பற்றியும் சில முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்காரு. வாங்க அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கறத பார்க்கலாம். அமெரிக்காவின் இண்டியானா போலிஸ் நகர்ல நடந்த ஒரு கத்தோலிக்க இளைஞர் மாநாட்டுல சுமார் 15,000 இளைஞர்களுடன் வாட்டிகன்ல இருந்து காணொலி காட்சி மூலமா போப் லியோ உரையாற்றினார். போப்பான பிறகு அவர் இளைஞர்களுடன் நடத்தும் முதல் கலந்துரையாடல் இதுதான். இந்த 40 நிமிட உரையாடல்ல அவர் பல கேள்விகளுக்கு பதிலளிச்சிருக்காரு. அப்போது ஏஐ பற்றி பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு நமது காலத்தின் மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்றாக மாறி வருகிறது. அது கற்றுக்கொள்வதற்கு ஒரு பயனுள்ள கருவியாக இருக்கலாம். ஆனால் தயவு செய்து உங்கள் வீட்டு பாடத்தை செய்ய அதை மட்டும் பயன்படுத்தாதீர்கள். ஏஐயை பொறுப்புடன் பயன்படுத்துவது என்பது உங்கள் வளர்ச்சிக்கு உதவும் வழிகளுடன் அதை பயன்படுத்துவதுதான் என்று ஒரு சூப்பர் அட்வைஸை கொடுத்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் அவர் அரசியலை பற்றியும் பேசியுள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் குடியேற்ற எதிர்ப்பு கொள்கைகளை கடுமையாக விமர்சித்து வரும் போப் லியோ இளைஞர்களிடம் பேசும்போது இயேசு கிறிஸ்தவர்களை சுவர்களை கட்டுபவர்களாக அல்ல, பாலங்களை கட்டுபவர்களாக இருக்க விரும்புகிறார் என்றும் முன்னாள் போப் பிரான்சிஸ் டிரம்ப் மீது வைத்த மிக கடுமையான விமர்சனத்தை மீண்டும் நினைவு கூர்ந்தார். மேலும் தயவு செய்து விசுவாசத்தை பற்றியோ தேவாலயத்தை பற்றியோ பேச அரசியல் வகைகளை பயன்படுத்த வேண்டாம். தேவாலயம் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் சொந்தமானது அல்ல. அது உங்கள் மனசாட்சியை உருவாக்க உதவுகிறது. அதனால் நீங்கள் ஞானத்துடன் அன்புடன் சிந்திக்கவும் செயல்படவும் முடியும் என்று அவர் கூறினார். மொத்தத்தில் இன்றைய இளைஞர்களின் உலகமான ஏஐ அரசியல் என எல்லாவற்றையும் தொட்டு பேசியிருக்கிறார் போப் லியோ. வீட்டு பாடத்திற்கு ஏஐ பயன்படுத்த வேண்டாம் என்று அவர் சொன்ன அட்வைஸ் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.